அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் 5ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வானிலை தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட்ரமணன், வணக்கம். 5, 6 தேதிகளில் எந்தெந்த பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு? வணக்கம். தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் வருகின்ற 5 மற்றும் 6 ஆகிய 2 தேதிகளில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். 5ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மலைப்பகுதி, நீலகிரி, தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் 5ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் 6ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் கோவை, நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி, மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இரவு மற்றும் அதிகாலை வேளைகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில சென்னையில மதிய நேரத்தில் 39 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாக கூடும் என்கின்ற தகவலும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவி வருவதன் காரணமாக வருகின்ற 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.